ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், டேஸ்டான அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி முட்டை பொரியல் செஞ்சு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்ச உடனே அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டு இதோடு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா பொரியிட்டுங்க. நல்லா பூண்டோட அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. எப்பயுமேங்க பூண்டை நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இதுவாகட்டும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வதக்கிட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவரைக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்துடலாம். அவரைக்காய் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது சீட்ஸ்லாம் இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அவரைக்காய் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் அதோடு சால்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அவரைக்காய் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறம் பெருசாக அது வேக வைக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா மூடி போட்டு அவரைக்காய் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு காரத்துக்கு இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா இதை கிளறி விடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை டக்குன்னு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா பெரிய பெரிய பீஸாக வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிட முடியுங்க. அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்காக வேணாலும் சைட் டிஷ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், ரசம் எது வேணாலும் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த முட்டை பொரியலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா ரொம்ப நேரம் வதக்கி அதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சிடுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எண்ணெய் பிரிஞ்சிட்டாவே அதோட டேஸ்ட் ரொம்ப அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால் கரெக்டான ரேஷியோவில் வதக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி பதத்தில் இறக்கிடணும். ரொம்ப வதக்கிட்டால் அதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.